Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம oval base எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் 1.5 mm purse thread யூஸ் பண்றேன். First நம்ம ஒரு slip knot போட்டுக்கலாம். Slip knot போட்டுட்டு நம்ம ஒரு 50 chain வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பேக் செய்யறதுனால நான் ஒரு 50 செயின் வரைக்கும் போட்டுக்கிறேன். செயின் போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் 51 செயின் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் செயின் விட்டுட்டு செகண்ட் செயின்ல நான் 2 வாட்டி half double crochet பண்றேன். half double crochet பண்ணிட்டு மித்த செயின் ஃபுல்லா நம்ம half double crochet பண்ண போறோம். ஒவ்வொரு செயின்லயும் ஒவ்வொரு half double crochet பண்றோம். throughout the end வரைக்கும் நம்ம half double crochet தான் பண்ண போறோம். ஓகே, நம்ம end of the first chain க்கு வந்துட்டோம். இப்போ நம்ம லாஸ்ட் செயின்ல 2 வாட்டி half double crochet பண்றோம். பண்ணிட்டு பேக் சைடு இருக்கிற செயின்ல ஃபர்ஸ்ட் செயின்ல நம்ம 2 வாட்டி half double crochet பண்றோம். பண்ணியாச்சு. இப்போ throughout இருக்கிற எல்லா செயினுக்கும் நம்ம half double crochet பண்றோம். ஒவ்வொரு செயினையும் ஒவ்வொரு வாட்டி half double crochet பண்றோம். கடைசி வரைக்கும் போடுங்க, செயின் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும். அடுத்த ஓகே, இந்த சைக்கிள் நமக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதே மாதிரி நம்ம கடைசி செயின்ல 2 வாட்டி half double crochet பண்றோம். half double crochet பண்ணிட்டு நாம இந்த செகண்ட் செயின் இருக்குது இல்லையா, அதுல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ஒரு ரோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ரோக்கு ஒரு செயின் போட்டுட்டு மறுபடி அதே செயின்ல நம்ம 2 வாட்டி half double crochet பண்ண போறோம். அடுத்த செயின்ல நம்ம 2 வாட்டி half double crochet பண்ண போறோம். ரோ இன்க்ரீஸ் ஆக நமக்கு செயின்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ நம்ம ஃபுல்லா எல்லா செயின்லையும் half double crochet பண்ணி முடிக்க போறோம். முடிச்சுதான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ரோ நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஒரு half double crochet போட்டுட்டு இந்த 2 செயினுக்கு நம்ம 2 வாட்டி half double crochet பண்றோம்.
ஃபர்ஸ்ட் செயின் போட்டாச்சு. இப்போ செகண்ட் செயினில் நம்ம 2 வாட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணுறோம். அடுத்த 2 செயினையும் நம்ம 2 வாட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணுறோம். ஓகே, போட்டாச்சு. இப்போ மீதி இருக்கிற செயின் ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு செயினையும் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணுறோம். இப்போது நம்ம செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு மித்த 2 செயினில் 2 வாட்டி நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணுறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதோட இந்த செகண்ட் ரோ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் நம்ம செகண்ட் ரோ கம்ப்ளீஷன். தேர்ட் ரோ நம்ம செயின் 1 போட்டுட்டு ரெண்டு வாட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணுறோம் செயினில். அப்புறம் அடுத்த செயினில் நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணுறோம். அப்புறம் அடுத்த செயினில் நம்ம 2 வாட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணுறோம். இப்போ அடுத்த செயினில் நம்ம 2 வாட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணிவிட்டு த்ரூ அவுட் த செயின் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். இந்த ரோ இந்த எண்ட் வரைக்கும் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணுறோம். ஓகே, இந்த செயினில் இப்போ நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணிவிட்டு மித்த இருக்கிற 3 செயின்லையும் நம்ம 2 வாட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணுறோம். ரோ 3யோட ஒரு எண்டு இது. நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணுறோம் ஒரு செயினில். அடுத்து 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணுறோம். ஸோ ரோ 3யோட நெக்ஸ்ட் சைடில் நம்ம மறுபடி 2 வாட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணுறோம். ஒன்ஸ் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணிட்டு 2 வாட்டி நம்ம அடுத்த செயினில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செயினில் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணிவிட்டு 2 வாட்டி பண்ணிவிட்டு த்ரூ அந்த செயின் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணி எண்டு வரைக்கும் நம்ம கொண்டு வரோம். எண்டு வரைக்கும் வந்ததும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரோ 3 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு செயினில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணிடுறோம். அடுத்த இருக்கிற செயினில் 2 வாட்டி நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணுறோம்.
மறுபடியும் half double crochet பண்ணுறோம் ஒரு செயினில். அப்புறம் அடுத்த செயினில் 2 வாட்டி half double crochet பண்ணுறோம். இப்போ செகண்ட் செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் தேர்ட் ரோ வரைக்கும் முடிச்சுட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஃபோர்த் ரோவும் போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா தேர்ட் ரோவோட நிறுத்திக்கலாம். ஸோ செயின் 1 போட்டுட்டு அடுத்த செயினில் நம்ம 2 வாட்டி டபுள் crochet பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் செயினில் நம்ம 2 வாட்டி டபுள் crochet பண்ணுறோம். ஸோ தேர்ட் செயின்லேயும் நம்ம 2 வாட்டி டபுள் crochet பண்ணுறோம். ஃபோர்த் செயினில் நம்ம 2 வாட்டி டபுள் crochet பண்ணுறோம். அடுத்த 2 செயின் வரைக்கும் நம்ம 2 வாட்டி டபுள் crochet பண்ணிட்டு ஃபுல்லாக ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம half double crochet பண்ண போகிறோம். ஓகே, ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு. அடுத்து நம்ம ஒரு சிங்கிள் டைம் half double crochet பண்ணிவிட்டு மீதி இருக்கிற செயின்ஸில் நம்ம 2 வாட்டி half double crochet பண்ண போகிறோம் கார்னர்ஸில். அடுத்த சைடும் நம்ம 2 வாட்டி half double crochet பண்ணுறோம். ஓகே, நம்ம த்ரூ அந்த செயின் ஃபுல்லாக நம்ம half double crochet பண்ணிவிட்டு நம்ம இந்த ரோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்தாச்சு. ஒரு வாட்டி half double crochet பண்ணிவிட்டு த்ரூ அந்த செயின் 2 வாட்டி half double crochet பண்ண வேண்டியது தான். என்னுடைய செகண்ட் பார்ட் வீடியோவில் இந்த பேஸ் வச்சு நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறேன். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் வீடியோஸ்லாம் நிறையா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே, கடைசி ஸ்டிச் போட்டாச்சு.
இப்போது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான். நமக்கு இப்போ ஓவல் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட சேனல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். See you in next video. Have a nice time. Bye bye.